பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி குடும்பத்துடன் சந்திக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவில் தந்தை மகன் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் தற்போது நிறுவனர் ராமதாஸை அன்புமணி குடும்பத்தினர் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸை அன்புமணி இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமகவில் தந்தை மகன் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸை அன்புமணி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸை அன்புமணி இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். பரணிராஜ், வணக்கம். அண்மை காலமாக பாமகவில் தந்தை மகன் இடையே மோதல் போக்கு நீண்ட காலமாக நீடித்து வந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி குடும்பத்தினர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம் மோனிகா. அதாவது கடந்த 1.5 ஆண்டுகளாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாமகவின் பொதுக்குழுவில் தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக மருத்துவர் ராமதாஸ் அறிவித்ததை தொடர்ந்து அன்புமணி இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்குழு மேடையிலேயே தனது தந்தை ராமதாசுடன் கருத்து மோதலில் ஈடுபட்டு மைக்கையும் தூக்கி எறிந்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடும் வார்த்தை மோதல் ஏற்பட்டு அந்த பொதுக்குழுவே பெரும் கலைபரமானது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் தொடர்ந்து மோதல்கள் போக்கு நீடித்து வந்தது. இதன் காரணமாக பாமக தன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்த நிலையில் தனது கட்டுப்பாட்டில் தான் பாமக இருக்கிறது என்று ஒரு புறம் மருத்துவர் அன்புமணி தெரிவித்தார். இதன் காரணமாக பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் அணி, அன்புமணி அணி என இரு அணிகளாக செயல்பட தொடங்கியது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட இரு அணிகளாகவே போட்டியிட்டது. அன்புமணி பாமக தனக்கு தான் சொந்தம் என்று நீதிமன்றம் வாயிலாக தெரிவித்து அதன்படி பாமகவின் மாம்பழம் சின்னத்தில் அன்புமணி போட்டியிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றி கிடைக்காத நிலையில் சுயேட்சை சின்னத்தில் அன்புமணி போட்டியிட்ட வேட்பாளர்களை எதிர்த்து பாமக மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் சுயேட்சையாக போட்டியிட வைத்தார். இந்த நிலையில் தொடர்ந்து கருத்து மோதல் நிலவி வந்த சூழ்நிலையில் தற்போது இன்று மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மனைவி சரஸ்வதி அம்மாளுக்கும் திருமண நாள், அதாவது 61வது திருமண நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இருவரையும் சந்தித்து தனது தாய் தந்தை இருவரையும் சந்தித்து ஆசி வாங்குவதற்காக தற்போது அவரது மகன் அன்புமணி குடும்பத்தினருடன் தைலாபுரம் தோட்டத்திற்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார். சென்னை பனையூரில் இருந்து புறப்பட்டு தற்போது தைலாபுரத்திற்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை கடந்த 1.5 ஆண்டுகளாக மருத்துவர் ராமதாஸின் பிறந்த நாள் வந்தது, திருமண நாள் வந்தது. அப்போதெல்லாம் சந்திக்காமல் புறக்கணித்தார் அன்புமணி. அதே போல் மருத்துவர் ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்தில் இல்லாத சமயமாக பார்த்து தனது தாயாரை தனியாக வந்து மருத்துவர் அன்புமணி சந்தித்து விட்டு சென்றார். மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதை முற்றிலுமாக அன்புமணி தவிர்த்து வந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது திடீரென்று, அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென இன்று ராமதாஸின் திருமண நாளையொட்டி தனது தாய் தந்தையை சந்தித்து ஆசி வாங்குவதற்காக தற்போது தைலாபுரம் இல்லத்திற்கு மருத்துவர் அன்புமணி தனது குடும்பத்துடன் மனைவி மகள்களுடன் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் திருப்பு முனையும் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. பாமகவினரிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 1.5 ஆண்டுகளாக பாமகவில் பெரும் கருத்து மோதலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் பாமகவில் இருக்கக்கூடிய கட்சியினரிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இருவரிடையேயும் ஒரு பிணக்கு நீங்கி, மனக்கசப்பு நீங்கி இருவரும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு பாமகவினரிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.